இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொயினா எல்லாருமே கல்ச்சர் பண்ணலாம். ஆனால் அது கிராஷ் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்து நிறைய கல்ச்சர் ஆகணும்னா அதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி ஒன்றுத்தில் மட்டும் பண்ணல, இன்னொன்று இருங்க காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபிஷ் டாங்கில் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் கல்ச்சர் ஆகல கிராஷ் ஆகிட்டு சொல்லிட்டு நான் தூக்கி வச்சுட்டேன் ஓரமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கல்ச்சர் இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ அம்சம் பார்த்தீங்கன்னா அது கூட கல்ச்சர் ஆகிடுச்சு. சரி தூக்கி போட வேணாம்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வாம்ஸை கூட நம்ம வந்து கப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணலாம். பாருங்கள் ஃபுல்லாக சைடில் இருக்குது. இப்போ தான் நான் இது காலி பண்ணிட்டுருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டப்லேயும் வச்சுருக்கேன். இதில் சரியாக தெரியுதான்னு தெரியல. ஆமாம் இதிலே தெரியுது பாருங்கள். இதிலே பாருங்கள், இதுலேயும் எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் சைடில் பாருங்கள், ஃபோனில் சரியாக வந்து தெரியல. இதில் எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. மொயினா வந்து கல்ச்சர் பண்ணும்போது ஒரு இதில் போடக்கூடாது, ஒரு 2-3 போட்டு வச்சுட்டு நம்ம வந்து கிராஷ் ஆனோட இன்னொருலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் இதிலே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மொயினா எப்படி கல்ச்சர் பண்ணணும்னு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். பாய் மக்களே.